ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அடுத்தது அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒர்க். சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன் a மைனஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் lambda I equal to 0. a minus lambda I determinant value is 0. அப்போ இதனோட கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன் ஜெனரல் ஃபார்மேட் இது. இதனோட ஷார்ட்கட் ஐடியா மேட்ரிக்ஸ் போட்டு சிம்பிளிஃபை பண்ணுறது ரொம்ப டிபிக்கல். அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0. சரி, இப்போ s1 வேல்யூ s2 வேல்யூ இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். s1 ஆல்ரெடி சொல்லிட்டு ட்ரேஸ் ஆஃப் a மெயின் டயகனல் ட்ரேஸ் ஆஃப் ஆர் மெயின் டயகனலோட பீரியட் மெயின் டயகனல். அப்போ என்னாச்சு? மெயின் டயகனலோட வேல்யூ -2 + 1 + 0 -2 வரும். இதை s2 கண்டுபிடுறாங்கன்னு s2 என்ன வருது? மெயின் டயகனல் மைனர் ஆஃப் த sum of the minor of the main diagonal sum of the minor of the main diagonal -1 the -1 okay, so 1 - 6 - 2 0. Very good. Plus plus -2 - 3 - 1 0. -2 - 3 -1 0. கரெக்டாமா? 0. ஆமா சார். plus கடைசி 1 -2 2 2 1. கரெக்டாமா? சிம்பிளிஃபை பண்ணுமா? என்னாச்சு? 1 - 0 0னா -12. ஆமா சார். -12 மூணு மைனஸ் வரும் -12. இது 0 இது -3 -3. ஆமா சார். இது என்ன? -4 -2 -4 -6. கரெக்டாமா? ஆமா. அப்போ டோட்டல் எவ்வளவு ஆச்சு? -19ங்களா? இல்ல எச்சா வருதுங்களா? 21 வருதுங்களா? கரெக்டாமா? 16 15 -21 இது வந்து s2. s3 வேல்யூ வேணும். s3க்கு திரும்ப a ஓட வேல்யூ வேணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் a வந்து திரும்ப எழுதிட்டே இருக்கணும் நிறைய இடத்துல. சரி, ஒரே நிமிஷம் இதை மட்டும் நான் கட் பண்ணி போடுறேன். அப்படி ஈஸியாக இருக்கும். சரி, இதான் ஏவோட வேல்யூ. அப்போ இதனோட டிட்டர்மினன்ட் அப்படியே கண்டுபிடிச்சு போட்டீங்கன்னா நம்ம வேலை முடியும். ஒவ்வொரு டைம் மேலே பார்த்து எழுதுக்கு இதை கட் பண்ணி போடுறேன். பாருங்க, இது எப்படி டிட்டர்மினன்ட் மட்டும் கண்டுபிடிக்கலாம். அப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு என்ன ஆகும்? சரி, எடுத்து முடி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. அப்போ -2 ப்ராக்கெட் போட்டுக்குங்க. இது 0. இது என்ன கிடைக்குது? -12 வருது. அடுத்து எகெயின் -2. இது எவ்வளோ வருமா? -2 போட்டிங்கன்னா இந்த ரோவும் காலம் கிடையாது. 2 - 6 1 0. அப்போ 0 - 6 0 - 6. So -3 into corresponding rows columns. -2 + 1 sir. -4 + 1. -4 + 1. -4 + 1 னா -3ங்களா? -3. அப்போ எவ்வளோ கிடைக்குது? -24 plus so first time plus sir. Oh, minus sorry plus again plus 9 plus 9. Okay, அப்போ என்னாச்சுமா? 36 45. ஓகே, அப்போ விகேஸ் என்ன கிடைக்கும்? lambda cube minus s1 ஓட வேல்யூ எவ்வளவு? -1. அப்போ ப்ளஸ் ஆயிடும். -s1 lambda square. அப்போ ப்ளஸ் lambda square மைனஸ் வந்து என்ன வரும்? ஃபார்முலா எழுதிக்கிங்க. again lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0. அப்போ -21 lambda minus 45 equal to 0. ஸோ அவ்வளோதாங்க. அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ண போறீங்க. கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பாருங்க. ரிப்பீட்டட் வேல்யூ வருதுன்னு பாருங்க. இதை ரிப்பீட்டட் வேல்யூ கான்செப்ட். அப்போ என்ன வருதுன்னு பாருங்க. 1
minus 21 and minus 45. So x1 5, x2 minus 3. இன்னொரு வேல்யூ வரல சார். வரல இல்லை வரலைங்கும் போது நம்ம கேர்ஃபுல்லாக இது ரெண்டுல எது சிந்தட்டிக் டிவிஷன் பார்த்துட்டு தான் நம்ம ரிப்பீட்டட் வரணும். அதுதான் நம்ம மாட்டிக்கும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுருங்க. சரிங்களா? ரிப்பீட்டட் வேல்யூ வரும்போது கேர்ஃபுல்லாக போடுவோம். மேபி செகண்டாக வர்றது தான் ரிப்பீட்டட் வேல்யூ. இன்னும் 2-3 ப்ராப்ளம் கொடுக்கும்போது தெரியும். மேபி செகண்ட் வேல்யூ வரது ரிப்பீட்டட் வேல்யூ. ஏன்னா -3 தான் எகைன் கிடைக்குது. நம்ம இன்னொரு ப்ராப்ளம் போடும்போது செக் பண்ணிக்கலாம். கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது செகண்டாக வரது தான் நம்மளுக்கு ரிப்பீட்டட் வேல்யூன்னு செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சம் நம்ம கெஸ்டில் எடுத்ததுக்கு பதிலாக சிந்தட்டிக் டிவிஷன் பார்த்துட்டு எது ரிப்பீட்டட் வேல்யூன்னு பார்த்துங்க. 1 1 -21 -45. இது எக்ஸ்ட்ரா லாஸ்ட் ப்ளஸ்ஸே போட்டாச்சு. இதுதான் செக் பண்ணிக்கோங்க. அப்போ எடுத்த முடியும் என்ன போடுவீங்க? ஆல்ரெடி இங்கே தெரிஞ்சிருச்சுல 5 அண்ட் -3 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இதில் ரெண்டில் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் 5 இருக்குனால 5 போட்டுக்கிறேன். ஸ்டார்டிங் வேல்யூ என்ன போட போகிறோம்? 0 போட போகிறோம். அப்போ 1 + 0 1. 5 × 1 வந்து 5. அப்போ 1 + 5 வந்து 6. அப்போ 5 + 6 5 + 6 எவ்வளோ கிடைக்கும்? 30. 30. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்குமா? 9. 9. அப்போ 5 × 9 வந்து 45. அப்போ எகைன் என்னாச்சு? 0 ஆயிடுச்சு ஆட் பண்ணும்போது. அப்படி ஆட் பண்ணும்போது 0 ஆகும்போது இங்கே வர டேம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இதுக்கு பேர் என்ன? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் டேம். அப்போ எப்படி எழுதலாம்? 1 × λ² λ² 6 × λ + 6 λ + 9 = 0. ஸோ இதை வேணா எகைன் நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு பாருங்களேன். இதுக்கு ஒரு ரிப்பீட்டட் ரூட்னால ஆல்ரெடி -3ன்னு ஒன்று வந்துருச்சா? அப்போ -3 வந்துச்சும்போது இது ஃபேக்டரைஸ் பண்ணுறீங்க. அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? λ + 3 × λ + 3ன்னு வரும். இதுதான் என்னோட வேல்யூ. அப்போ λ + 3ங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ λ = -3 தான் நமக்கு 2 டைம்ஸ் வருது. அதனால் வந்து இதுதான் ரிப்பீட்டட் வேல்யூ. அப்போ λ = -3ங்கிறது தான் நம்மளுடைய ரிப்பீட்டட் வேல்யூ. சரிடா கண்ணு? சரி, இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, இப்போதைக்கு இதை முடிப்போம். அடுத்தது பார்க்கலாம். Therefore, λ = -5 -3 -3 is a eigenvalues. Eigenvalues. ஓகே. இப்போ அதுக்கு அடுத்து என்ன ஒர்க் நடக்குதுன்னா ஒவ்வொரு வேல்யூஸும் நம்ம வந்து ஐகன் வெக்டர்ஸ்க்கு உண்டான ஒர்க் நடக்க போகுது. இப்போ என்ன ஆகுது? ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துக்கு இதுக்கு என்ன நடக்கும்னு நம்ம பார்த்துக்கோம். ஐகன் வெக்டர்ஸ். ஸோ ஐகன் வெக்டர்ஸில் λ = 5. ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன ஐகன் வெக்டர்ஸோட ஃபார்முலா? a - λi = 0. அப்போ ஏவோட வேல்யூ தான் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இதுதான் நம்மளுடைய ஏவோட வேல்யூ. அப்போ இது மேட்ரிக்ஸில் நம்ம ஃபார்ம் பண்ணிவிட்டு இதுலேருந்து நம்ம வந்து அந்த லேமடா வேல்யூ அப்ளை பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போடணும். அப்போ இந்த ஏ வேல்யூவில் என்ன நடக்கும்? நம்ம வந்து இந்த கார்னர் வேல்யூ மட்டும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? அந்த லேமடா வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ என்னாச்சு? -2 - λ 2 - 3 2 1 - λ -6 -1 -2 0 - λ -λ இன்ட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது? வேல்யூ x1 x2 இங்கே வந்து x விட்டுட்டேன் x. அப்போ x1 x2 x3 ஈக்குவல் என்ன கிடைக்குது? ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். சரிடா கண்ணு? இது வரைக்கும் ஓகேங்களா உங்களுக்கு? இப்போ λ = 5ன்னு போடுங்க. அப்போ λ = 5ன்னு போட்டால் இந்த மேட்ரிக்ஸ் என்ன ஆகும்? அப்போ λ = 5ங்கிற கேஸ். அப்போ என்னாச்சு? λ = 5ன்னு என்ன ஆகும்? -7 2 -3 2 1 - 5 1 - 5 -4 -6 -1 -2 -5 into x1 x2 x3 x1 x2 x3 equal to 0. ஸோ இதை மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ணால் என்ன கிடைக்குது? -7x1 + 2x2 - 3x3 equal to 0. அடுத்த ஈக்குவேஷன் 2x1 - 4x2 - 6x3 equal to 0. Again என்ன கிடைக்குது? -x1 - 2x2 - 5x3 equal to 0.
இப்போ இங்க பாத்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் வந்து எல்லா வேல்யூம் 2 ஆல டிவைட் ஆகுது. அப்போ 2 ஆல டிவைட் பண்ணி எழுதிக்கங்க. x1 minus 2x2 minus 3x3 equal to 0. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் டிஃபரெண்ட், இந்த ஈக்குவேஷன் டிஃபரெண்ட் தான். நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்னாச்சு, கோஎஃபிஷியன்ட் டைம் எழுத போறோம், அதுல இருந்து நம்ம ரன் பண்ண போறோம். அப்போ என்னாச்சு, x2 x1 x3 x1 x2 கோஎஃபிஷியன்ட் டைம் எழுத போறோம். x2 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு 2 minus 3 minus 7 -7 2 அடுத்தது இங்கடா கண்ணு minus 2 -4 இல்ல இது இல்ல இங்க எழுதி -4 sir. இங்க கீழ எழுதிக்கிற மாதிரி ஓகே 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 -2 -5 -2 -3 1 -2 கரெக்ட்டா இந்த ஈக்குவேஷன் வருது. ஓகே ஓகே. ஏன்னா இது 2 ஆல டிவைட் ஆகுது, எல்லாமே பாருங்க காமனா 2 ஆல டிவைட் ஆகும். அதனால இது 2 ஆல டிவைட் பண்ணிட்டு இங்க என்ட்ரி பண்ணிக்கிறேன். சரிங்களாமா? சரி கண்ணு, இப்ப சொல்லுங்க. x1 என்ன கிடைக்கும், -6 ட்ரிபிள் மைனஸ், அப்போ -6 அப்போ -12. x2 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் காலம் கட் ஆயிடுச்சு, -3 plus 21 -3 -21 சாரி ட்ரிபிள் மைனஸ் இருக்குது -21. செகண்ட் காலம் ஓவர், தேர்ட் காலம் x3 டிவைடட் பை -14 plus 12. அப்போ -14 plus 2 -14. ஓகே, சம்திங் மிஸ்டேக் ஆகுது. +14 -2 7 into -2 -14 1 into 2 வந்து -2. இப்போ இங்க என்ன கிடைக்குது, +14 +14 -2 +14 -2. அப்போ இங்க மைனஸ் பண்ண என்ன ஆகும், இது -12 x2 divided by -24 and also இது என்ன கிடைக்குது, x3 divided by +12. இது எல்லாத்தையும் காமனா எதனால டிவைட் பண்ணலாம், -12 டிவைட் பண்ணலாம். அப்போ -12 டிவைட் பண்ணா இங்க வந்து 1 கிடைக்கும், இங்க வந்து 2 கிடைக்கும், இங்க வந்து -1 கிடைக்கும். அப்போ x ஈக்குவல் என்ன கிடைக்குது, x ஈக்குவல் டு 1 2 -1 at lambda equal to எவ்வளவு 5. சரி, என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்ல சார். சரி, அடுத்து lambda equal to 3. இந்த lambda equal to 3ல ரெண்டு கேஸ் இருக்குது. இந்த ரெண்டு கேஸ் எப்படி சால்வ் பண்ண மட்டும் பாருங்க. அது என்ன ஆகும்னா ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு சேம் ஆயிடும். அப்போ ஈக்குவேஷன் சேம் ஆகும்போது நம்மளுக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம பார்க்கணும். திரும்ப இந்த ஈக்குவேஷன் வேணும். இந்த ஈக்குவேஷன் எப்படி காப்பி பண்றது? சரி, ஏங்கிற வேல்யூ வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஏங்கிற வேல்யூ ஆல்ரெடி காப்பி பண்ணிக்கிறேன். அப்போ இதை கார்னர் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், 3ஆல நம்ம மைனஸ் பண்ண போறோம், மற்றது அப்படியே எழுத போறோம். இதை ஏங்கிற மேட்ரிக்ஸ். இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை கார்னர் வேல்யூ மட்டும் என்ன பண்ண போறோம், 3ஆல மைனஸ் பண்ண போறோம். lambda equal to 3. அப்போ இது ஏங்கிற மேட்ரிக்ஸ். அப்போ கார்னர் வேல்யூ மட்டும் நம்ம 3ஆல மைனஸ் பண்ணிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். அப்போ என்னாச்சு, ஐகன் வேல்யூஸ் a மேட்ரிக்ஸ் ஆஃப் a மைனஸ் lambda into x equal to 0. அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ -5 3ஆல, இது வந்து இது -3, இது -3, இது வந்து -3, ஏன்னா lambda வேல்யூ -3னால. அப்போ -3 2 -3 2 -3 1 -3னா 1 -3னா -2 -6 -1 -2 0 -3 வந்து -3. So into x1 x2 x3 equal to 0. இப்போ இதை சால்வ் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா, -5x1 plus 2x2 minus 3x3 equal to 0. ஸோ அடுத்த ஒர்க் என்ன நடக்குது, 2x1 minus 2x2 minus 6x3 equal to 0. ஸோ அடுத்த ஈக்குவேஷன் எடுத்துட்டிங்கன்னா -x1 minus 2x2 minus 3x3 equal to 0.
ஸோ இதை வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வேல்யூஸ் எல்லாம் கிடச்சிடும். இப்போ இதை வச்சுட்டு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, பேபி டேக்கிங் ஃபர்ஸ்ட் டூ ஈக்குவேஷன் ரெண்டு சேமாக இருக்குதான் பாருங்க. இல்லை ரெண்டு சேமாக இல்லைன்னா நம்ம 3 ஈக்குவேஷன் செக் பண்ணுறீங்க, 3 சேமாக இருக்குதான் பாருங்க. அப்படி சேமாக இல்லைன்னா பிரச்சனை இல்லை, சேமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. ஓ இங்கே -5 போட்டிருக்கா. ஓகே, -2 தான் லேம்டா. ஏவோட வேல்யூ -2 தானே. லேம்டா வேல்யூ என்ன -3 இல்லை, நான் +3 வச்சுட்டு போடுறேன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் நான் லேம்டா வேல்யூ செக் பண்ணிக்கிறேன். லேம்டா ஈக்குவல் டு ஓகே -3 வருது, நான் +3 வச்சுட்டு போகிறேன், அதனால கொஞ்சம் ராங்காக வருது. லேம்டா வேல்யூ என்னன்னா -3, +3 கிடையாது -3. அப்போ என்ன ஆகும், -3 மைனஸ் ஆஃப் மைனஸ் +3, இது +3, இது +3 ஆயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். இங்கே +3 போட்டு இங்கே என்ன ஆகும், 4 ஆகும். இங்கே என்ன ஆகும், +3 ஆகும். அப்போ ஈக்குவேஷன் கார்னர் மட்டும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். இது என்ன கிடைக்கும், x1, இது வந்து +4x2, இது வந்து +3 ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எல்லாமே 2ஆல டிவைட் ஆகும். இந்த ஈக்குவேஷன் எல்லாமே 2ஆல டிவைட் ஆகுது. இது 2, 4, 6. அப்போ டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், x1 + 2x2 -3x3 = 0. ஸோ அதே ஐடியா, இந்த ஈக்குவேஷன் எல்லாமே மைனஸால் டிவைட் பண்ணுங்க. மைனஸால் டிவைட் பண்ண என்ன கிடைக்குன்னா, x1 + 2x2 -3x3 = 0. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனும் அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் என்னவா இருக்குது, சேமாக இருக்குது. ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவேஷனும் டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷனாக இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா, 2 ஈக்குவேஷன் சேமாக வருது. அப்போ 2 ஈக்குவேஷன் சேமாக வரும்போது என்ன ரூல் அப்ளை பண்ண சொல்கிறாங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இது வரைக்கும் நம்ம கிராஸ் ரேஷியோ ப்ரீவியஸுக்கு போட்டோம், இங்கே கிராஸ் ரேஷியோ தேவைப்படாது. 2 ஈக்குவேஷன் சேமாக இருக்கும்போது புட் x3 = 0ன்னு எடுக்க சொல்கிறோம். x3 = 0 எடுத்துட்டு நம்ம எய்தர் இந்த ஈக்குவேஷன் இங்கே அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, x1 + 2x2 = x3 வேல்யூ 0 போடணும், இது 0. அப்போ என்னாச்சு, x1 = -2x2. அப்போ x1 / -2 = x2 / ஏன்னா இந்த -2 இங்கே வந்துருச்சு, இதில் வந்து /1 இருக்கிறனால இது வந்து இது 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன எடுத்துட்டோம், x3 வேல்யூ வந்து நம்ம 0ன்னு எடுத்துட்டோம். x3 வேல்யூ வந்து நம்ம 0ன்னு எடுத்துட்டோம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, லேம்டா ஈக்குவல் டு -3ங்கும் போது நம்மளுக்கு ஒரு ஐகன் வெக்டர் கிடைக்குது, -2 1 0 லேம்டா ஈக்குவல் டு -3. பட் லேம்டா ஈக்குவல் டு -3 எத்தனை டைம் வருது, 2 டைம் வருது. லேம்டா ஈக்குவல் டு -3ங்கிறது எத்தனை டைம் வருது, 2 டைம் வருது. 2 டைம் வரனால தான் நம்மளுக்கு என்னாச்சு, 2 ஈக்குவேஷன் ஈக்குவலாக வருது. 2 டைம் வரனால தான் 2 ஈக்குவேஷன் ஈக்குவலாக வருது. அதே 3 டைம் வந்ததுன்னா 3 ஈக்குவேஷன் ஈக்குவலாக இருக்கும். அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூல லேம்டா வந்து 2 டைம் ரிப்பீட்டட் வரனால நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன் ஈக்குவலாக வருது. அதே லேம்டாவோட வேல்யூ 3 டைம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த 3 ஈக்குவேஷன் சேமாக இருக்கும். அப்படிங்கும்போது எப்படி சால்வ் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து x3 = 0 எழுதிட்டு அதனுடைய லேம்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இன்னொரு டைம் ரிப்பீட்டட் ஆகுதுல, அப்போ இன்னொரு டைம் ரிப்பீட்டட் ஆகும்போது என்ன எடுக்க போறாங்கன்னா, இப்போ x3 = 0ன்னு எடுத்தீங்களா, அதே ஈக்குவேஷன்ல x2 இல்லை x1 = 0 வச்சுக்கலாம். x2 இல்லை x1 = 0 வச்சுட்டு திரும்ப இந்த ஈக்குவேஷனை நீங்க சப்மிட் பண்ணுங்க. திரும்ப என்ன பண்றீங்க, இதே ஈக்குவேஷனை சப்மிட் பண்றீங்க. அப்போ என்னாச்சு, x1 x2 0 பண்ணிட்டோம், அப்போ 3x3 = 0ன்னு கிடைக்கும். அப்போ என்னாச்சு, x1 = 3x3. அப்போ என்னாச்சு, x1 / 3 = x3 / 1ன்னு அர்த்தம். அப்போ x2ஓட வேல்யூ ஆல்ரெடி நம்ம 0ன்னு எடுத்துட்டோம். அப்போ அதனுடைய கரஸ்பாண்டிங் லேம்டா வேல்யூ என்ன, x2 வந்து 0, x3 வந்து 3 அண்ட் x3 வந்து 1. இதுதான் நம்மளுடைய லேம்டா ஈக்குவல் டு -3ஓட வேஸ். அப்போ 2 கேஸ் வந்துன்னா ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் சேமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 வேரியபிளை நம்ம வந்து அசீவ் பண்ணிட்டு நம்ம வந்து 0ன்னு எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து x2 0னா x3 0னா என்ன வேல்யூ வரும்னு செக் பண்ணிட்டீங்க. அடுத்த கேஸ் என்ன பண்ண போறீங்க, x2 0னா அது கரஸ்பாண்டிங்க லேம்டா ஐகன் வெக்டர் என்ன வருதுன்னு செக் பண்ணிக்கிறீங்க. சார் அப்போ 3 ஐகன் வெக்டர் கிடைச்சிருச்சு. அப்போ யார் யார், இவனும் இவன், இன்னொருத்தர் யார் மேலே இருக்கிறவன், 1 2 -1. அப்போ லாஸ்ட் வேல்யூ என்னது,
1, 2, -1. இது யாரோடது? லாம்ப்டா ஈக்குவல் டு 5 ஓடது. அப்ப 2 ஐகன் வெக்டர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷன் சேமா வரும். அப்ப அந்த 2 லீனியர் ஈக்குவேஷன் சேமா வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஒண்ணு x3